ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிக்கன் குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் செலவு அரைச்சி வைக்க போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல 3/4 கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழியை எடுத்து அதை சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் அதில் கடுகு போட்டுடுங்க. கடுகு பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயத்தை தோல் உரித்து வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை அதில் போட்டுடுங்க. வெங்காயம் லைட்டாக வதக்குங்க. வதக்கிட்டு இருக்கும்போதே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் நிறைய போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரை வதக்குங்க. அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா அதில் சின்ன சின்னதாக 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியும் போட்டு அதில் நல்லா வதக்குங்க. தக்காளி வதங்கின உடனே அதில் கருவேப்பிலையை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்ச சிக்கனை எடுத்து அதில் போட்டு நல்லா வதக்கணும். சிக்கனை வதக்கிட்டு இருக்கும்போதே அதில் ஒரு 1/2 ஸ்பூன் விளக்கெண்ணெய், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அப்புறம் தாளிப்பு வடகம் இருந்தால் அதுவும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு போட்டுட்டு நல்லா அதை வதக்கிட்டு சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம குக்கரை போட்டு ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா நம்ம செலவெல்லாம் வறுத்து அரைச்சி இந்த குழம்புல நம்ம ஊற்ற போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் வாங்க. செலவு வறுக்க தேவையான பொருட்கள்: வர கொத்தமல்லி ஒரு 100 கிராம் டம்ளரில் 3/4 டம்ளர் அளவுக்கு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பட்டை 2, லவங்கம் 6, அரிசி 1/4 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1/4 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/4 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், வரமிளகா. எங்கள் வீட்டு காரத்துக்கு நான் 20 வரமிளகா போடுவேன். காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம், காரம் கம்மியாக வேணும்னா குறைவாக போட்டுக்கலாம், அது உங்களோட விருப்பம். அப்புறம் கசகசா பெரிய ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் போடணும். அதுக்கப்புறமா கருவேப்பிலையை எடுத்துக்கணும். முதல்ல வாணலியில் எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெயில் அரிசி, பட்டை, லவங்கம், அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் ஜீரகம், மிளகு, சோம்பு, அதுக்கப்புறம் வர கொத்தமல்லி, அதுக்கப்புறம் வரமிளகா, இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு நாம் வறுத்தெடுக்கணும். செலவுகள் எல்லாத்தையும் வறுக்கும்போது நாம் லோ ஃப்ளேமில் வச்சு தான் வறுத்து எடுக்கணும். இல்லைன்னா அந்த செலவுகள் எல்லாம் தீஞ்சு போயிடும். வரமிளகா போட்டதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுட்டு அதுக்கப்புறம் கசகசா 1/2 ஸ்பூன் போட்டு வதக்கி தனியாக எடுத்து அதை ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுடுங்க. அதுலேயே நாம் 1/2 மூடி தேங்காவில் நம்ம 3/4 வாசி அதில் பீஸ் கட் பண்ணி போட்டுக்கணும். கடில் ஒரு ஸ்பூன், பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கணும். இந்த செலவை எல்லாத்தையும் ஆற வச்சு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அது கூடயே நம்ம இந்த தேங்காவையும் பொட்டுக்கல்லையும் போட்டு அரைச்சி சிக்கன் வெந்ததுக்கப்புறமா நாம் அந்த சிக்கனில் இந்த அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு இறக்கிடணும். செலவு ஊற்றினதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் அந்த கிரேவி நல்லா கொதிக்கணும். குழம்பு நல்லா 10 நிமிஷத்துக்கு கொதிச்சாதான் நல்லா அந்த பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா குழம்பு வாசனையாக இருக்கும். சுட சுட இட்லியோட இந்த குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். இந்த குழம்பு இட்லியோட, தோசையோட, சப்பாத்தியோட, பணியாரத்தோட எதோடைய சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, செலவு வறுத்து அரைச்ச நாட்டுக்கோழி குழம்பு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா SS Vlogsக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.